வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றப்போ, அவங்க அந்த மாதிரி கோபப்படுற ஆளே கிடையாது. "நீ இந்த மாதிரி பேசுற ஆளே இல்லையே" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "அந்த மாதிரிலாம் செலவழிக்கிற ஆளே இல்லையே" அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றது. அதே மாதிரி ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி, "அவன் அவங்க மாதிரி கிடையாது. அவன் உங்க அப்பா மாதிரி கிடையாது. நான் உன்ன மாதிரி இல்ல" இப்படியெல்லாம் சொல்றது. ஸோ இதையெல்லாம் சொல்றதுக்கு நாம அன்லைக் இத தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வீடியோல அன்லைக் அண்ட் அன்லைக்லி இத எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அன்லைக்கும் அன்லைக்லியும் ஒண்ணா அப்படின்றதையெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அன்லைக் எடுத்துக்குவோம். ஸோ அன்லைக்ன்றத நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஜென்ரலா இந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கா இருக்கட்டும், இல்ல இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவன் அவங்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கா இருக்கட்டும், நம்ம அன்லைக்க தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு அவன் அவங்க அண்ணன் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லணுமானா, "ஹி இஸ் அன்லைக் ஹிஸ் பிரதர்." "ஹி இஸ் அன்லைக் ஹிஸ் பிரதர்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் அவங்க அண்ணன் மாதிரி இல்ல. அவன் ரொம்ப குயட், ரொம்ப காம் அந்த மாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? "ஹி இஸ் அன்லைக் ஹிஸ் பிரதர். ஹி இஸ் வெரி காம் அண்ட் குயட்." இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதையே நாம கம்பைன்டாவும் சொல்லலாம். "அன்லைக் ஹிஸ் பிரதர், ஹி இஸ் வெரி காம் அண்ட் குயட்." இந்த மாதிரி சொன்னா கூட போதுமானது. இப்ப இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். "அவ பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறவங்க மாதிரிலாம் கிடையாது. அவ வீட்ட ரொம்ப கிளீனா வச்சுப்பா" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். "அவ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மாதிரி இல்ல. அவ வீட்ட அவ சுத்தமா வச்சிருக்கா" அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அப்படின்றப்போ நெய்பர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ அன்லைக் ஹர் நெய்பர்ஸ். அன்லைக் ஹர் நெய்பர்ஸ். அவ அவங்க வீட்ட சுத்தமா வைத்திருக்கிறாள். ஷி கீப்ஸ் ஹர் ஹவுஸ் வெரி கிளீன். ஷி கீப்ஸ் ஹர் ஹவுஸ் வெரி கிளீன். அன்லைக் ஹர் நெய்பர்ஸ், ஷி கீப்ஸ் ஹர் ஹவுஸ் வெரி கிளீன். இப்போ அடுத்தது நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அவ மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரிலாம் இல்ல. அப்பப்ப குடுக்குற ஹோம்வொர்க், அப்பப்ப குடுக்குற வேலைய அப்பப்ப முடிச்சுடுவா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ட்ரை பண்றீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ மற்ற மாணவர்கள் போல் இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லைக் அதர் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அவ தன்னுடைய வேலைய அப்பப்போ முடிச்சிடுறா. ஷி கம்ப்ளீட்ஸ் ஹர் வொர்க் தென் அண்ட் தேர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்பப்போ அப்படின்னு சொல்றதுக்கு தென் அண்ட் தேர். ஷி கம்ப்ளீட்ஸ் ஹர் வொர்க் தென் அண்ட் தேர். அன்லைக் அதர் ஸ்டூடண்ட்ஸ், ஷி கம்ப்ளீட்ஸ் ஹர் வொர்க் தென் அண்ட் தேர். இப்போ நம்ம பார்க்க போற செகண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்ன மாதிரி அவ அந்த மாதிரி ஆள் இல்லை. அவ அந்த மாதிரி செய்யக்கூடியவள் இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்லப் போறோம். பேசிக்கா, சிம்பிளா அவ அந்த மாதிரி ஆள் இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லணுமானா, இட் வாஸ் சோ அன்லைக் ஹர். இப்போ நீங்க பிரசன்ட்ல சொல்றீங்களானா, இட் இஸ் சோ அன்லைக் ஹர் அப்படின்னு சொல்லிடுங்க. பாஸ்ட்ல எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கவோ அப்படிலாம் கிடையாது. ஆனா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒண்ணு சொல்றதா இருந்தா, இட் வாஸ் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்களானா, இட் இஸ் அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் சோ அன்லைக் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலா. இப்ப இதுல அந்த மாதிரி ஆளே இல்லை அப்படின்னா, இட்ஸ் சோ அன்லைக் ஹர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதை செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா, ஒரு டூ சேர்த்துட்டு எதை செய்யக்கூடிய ஆள் இல்லை அப்படின்ற அந்த வெர்ப டூ பக்கத்துல போட்டுடுங்க. அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிள்க்கு, இப்ப யாராவது ஒருத்தவங்க ரொம்ப நேரம் குயட்டா அப்படியே இருக்காங்க. வழக்கமா கலகலன்னு பேசக்கூடியவங்க அப்படி குயட்டா இருக்காங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? "என்னாச்சு? ஏன் இப்படி ரொம்ப அமைதியா இருக்க? நீ இந்த மாரி அமைதியா இருக்கக்கூடிய ஆளே இல்லையே!" அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாட் ஹேப்பன்? "நீ இந்த மாரி அமைதியா இருக்கக்கூடிய ஆள் இல்லையே!" அப்படின்னு நம்ம கேட்கிறோம் பிரசன்ட்ல. அப்போ இட் இஸ் இல்லையா? அப்ப இட்ஸ். ஸோ "நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே" அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் சோ அன்லைக் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ அப்படின்னு இருக்கிறதுனால இட் இஸ் சோ அன்லைக் யூ. அடுத்தது டூ போட்டுட்டு எதை செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லணும்னு சொன்னோம். இந்த இடத்துல வெர்பா பாருங்க. இருக்கக்கூடிய ஆள் இல்லையே, நீ அமைதியா இருக்கக்கூடிய ஆள் இல்லையே, அப்படிதான் இருக்கு. இந்த இடத்துல அமைதியாக அட்ஜெக்டிவ். அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? டூ பக்கத்துல பி, பி வெர்ப், பி அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த அளவுக்கு அமைதியா இருக்கக்கூடிய ஆள் இல்லையே. டு பி திஸ் குயட். இட் இஸ் சோ அன்லைக் யூ டு பி திஸ் குயட். வாட் ஹேப்பன்? இட்ஸ் சோ அன்லைக் யூ டு பி திஸ் குயட். என்னாச்சு? அவர் ஏன் வரல? அப்படின்னு கேட்டா, ஆமா அவரு வந்து லீவும் சொல்லல. அவர் இந்த மாரிலாம் சொல்லாம லீவ் எடுக்கக்கூடிய ஆளே இல்ல. என்னன்னு தெரியல. அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ அவர் தனது விடுப்பு பற்றி எதுவும் தெரிவிக்கல, சொல்லல அப்படின்னு நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? அப்ப ஹி டிட்ன்ட் இன்ஃபார்ம். ஹி டிட்ன்ட் இன்ஃபார்ம் அபௌட் ஹிஸ் லீவ். அத பத்தி அவர் சொல்லல. ஆனா அந்த மாரி சொல்லக்கூடிய ஆள் இல்ல. சொல்லாம இருக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இட்ஸ் சோ அன்லைக் அவர்ன்றதுனால ஹிம் போட்டுக்கணும் இல்லையா? அப்ப இட்ஸ் சோ அன்லைக் ஹிம்
லீவ் எடுக்கிறது. அதனால டு டேக் லீவ் சொல்லாம லீவ் எடுக்கிறது. வித்தவுட் டெல்லிங் எனிஒன். யாரிடமும் சொல்லாம லீவ் எடுக்கிற ஆள் இல்லை. It is so unlike him to take leave without telling anyone. He didn't inform about his leave. It was so unlike him to take leave without telling anyone. இப்போ நீங்க இப்ப சொல்றீங்களானா it is so unlike him to take leave without telling anyone. இப்போ நேத்து நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதா இருந்தா it was. ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. அவ வந்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு. அப்படியா? அவ அப்படியெல்லாம் சாப்பாட்டை பத்தி குறை சொல்ற ஆளே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எது கொடுத்தாலும் சாப்பிடுவாளே அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவ அப்படியெல்லாம் உணவை பற்றி குறை கூறும் ஆளே இல்லை. அப்ப இப்ப நீங்க சொல்றீங்களான்னா இட் இஸ். முன்னாடி சொல்றதா இருந்தா இட் வாஸ். இப்ப நம்ம சொல்றோம் அப்ப இட் இஸ். அப்ப இட் இஸ் சோ அன்லைக் ஹர். என்ன செய்யறது? குறை கூறும் ஆள் இல்லை. அப்ப டு கம்ப்ளைன் அபவுட் ஃபுட். இட் இஸ் சோ அன்லைக் ஹர் டு கம்ப்ளைன் அபவுட் ஃபுட். அவ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பா. She eats whatever is given. She eats whatever is given. It is so unlike her to complain about food. She eats whatever is given. என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாளே. இந்த மாதிரி சாப்பாடு குறை சொல்ற ஆளே இல்லையே அப்படி சொல்லுவோம். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியா இருந்தது இல்லையா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது அன்லைக்லி. அன்லைக், அன்லைக்லி. அன்லைக்லின்றது கம்ப்ளீட்டா வேற. அன்லைக்லின்றது சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை. பொதுவா நாம இப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லணுமானா இட் இஸ் அன்லைக்லி தட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லணுமோ அதை சொல்லிக்க வேண்டியதுதான். இப்ப சிம்பிளா சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவ மனசை மாத்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இட் இஸ் அன்லைக்லி தட் அப்படின்னு போட்டுட்டோம். அவ மனசு மாறுறது. ஷி வில் சேஞ்ச் ஹர் மைண்ட். ஷி வில் சேஞ்ச் ஹர் மைண்ட். ஒரு கிளாஸ் தட்டுன்னு வந்துட்டதுனால பக்கத்துல ஒரு ஃபுல் கிளாஸே வரணும் இல்லையா? ஸோ இட் இஸ் அன்லைக்லி தட் ஷி வில் சேஞ்ச் ஹர் மைண்ட். இப்போ பாக்குறீங்க இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்குங்கிறப்ப நம்ம அப்படியே அதிர்ச்சியா சொல்லுவோம், இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு, நாளைக்குள்ள முடிக்க வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா? சோ இன்னும் எவ்வளவு வேலை, ஹவு மச் ஒர்க் இஸ் ஸ்டில் லெஃப்ட், இன்னும் மீதி இருக்கே அப்படி சொல்றோம். ஹவு மச் ஒர்க் இஸ் ஸ்டில் லெஃப்ட். நாளைக்குள்ள முடிக்க இட் இஸ் அன்லைக்லி. இந்த இடத்துல வந்து முடிக்க வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லை, ஜெனரலா சொல்றோம், அதனால இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோம். It is unlikely to finish it by tomorrow. நாளைக்குள்ள. It is unlikely to finish it by tomorrow. How much work is still left? It is unlikely to finish it by tomorrow. இந்தியா இந்த மேட்ச்ல தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. It is unlikely that India will lose this match. It is unlikely that India will lose this match. நீங்க இப்ப ஏதாவது ரீசன் சொல்றதா இருந்தா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரை பார்த்தா இந்தியா இந்த மேட்ச்ல தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப கன்சிடரிங் த பேட்டிங் ஆர்டர் இட் இஸ் அன்லைக்லி தட் இந்தியா வில் லூஸ் திஸ் மேட்ச். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது இதே அன்லைக்லியை வச்சு இன்னொரு ஃப்ரேஸ் கூட நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இது வந்து கேட்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் இது வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தோன்றினாலும் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து இப்படி தோன்றினாலும் அப்படின்னு சொன்னாலே ஒரு தோ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நீங்க தோ வச்சும் சொல்லலாம். தோக்கு பதிலாகவும் நம்ம அஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீனிங்கை கொடுக்கும். ஸோ சில இடங்கள்ல ஆஸ் வந்து தோ மாதிரி கூட ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல அன்லைக்லி தோ இட் மே அப்பியர் அப்படியும் நம்ம சொல்லலாம். இல்லை அன்லைக்லி ஆஸ் இட் மே அப்பியர், அன்லைக்லி ஆஸ் இட் மே சீம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சிம்பிளா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இந்த இடத்துல ஆஸ் பதிலாக தோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அன்லைக்லி தோ இட் மே அப்பியர், அன்லைக்லி ஆஸ் இட் மே சீம், எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பையன் நம்பவே முடியாத மாதிரி இருந்தாலும் அந்த பையன் வந்து செஸ்ல எல்லாரையும் தோக்கடிச்சிட்டான், எல்லாரையும் ஜெயிச்சிட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ சாத்தியம் இல்லாத மாதிரி தோன்றினாலும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே ரெடிமேட் அந்த ஃப்ரேஸை கொண்டு வந்து போட்டுருங்க. ஸோ அன்லைக்லி தோ இட் மே சீம் the little boy and the little child defeated everyone in chess. Unlikely though it may seem, unlikely though it may appear, unlikely as it may seem, நீங்க எதை வேணா போட்டுக்கோங்க இந்த இடத்துல. The little child defeated everyone in chess. இன்னொன்று கூட எடுத்துக்கலாம்.
நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும், உண்மை என்னன்னா, எங்க அப்பா இன்னைக்கு நான் கேட்கவே இல்ல. அவராவே எனக்கு பணம் குடுத்துட்டார். அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ அன்லைக்லி ஆஸ் இட் மே சீம். சின்னதா இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு தோணுனானா, நீங்க இத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். என் அப்பா நான் கேட்காமலே எனக்கு பணம் குடுத்தார். எங்க அப்பா எனக்கு பணம் குடுத்தார். அத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். பட் டாட் கேவ் மீ மனி. கேட்காமலேயே வித்தவுட் ஆஸ்கிங். Unlikely as it may seem, my dad gave me money without asking. இப்ப நம்ம பார்த்த இந்த unlikely அத வச்சு வர ஃப்ரேசஸ் இதையெல்லாம் வச்சு இந்த 4 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம அன்லைக் அண்ட் அன்லைக்லி அண்ட் அத வச்சு வர சில ஃப்ரேசஸ் இதையெல்லாம் டீட்டெயில்டா நெறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.